ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய்யாமினி யூடியூப் சேனல். இன்றைக்கி என்னென்ன சூப்பரான பாஸ்தா ரெசிபி தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு உப்பு கொஞ்சமும் நெய் ஊற்றி கொதிக்க வைக்கணும். நெய் ஊற்றுனீங்கன்னா அதோட பளபளப்பு தன்மை நல்லாயிருக்கும், சாப்பிட்றக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நெய் ஊற்றி பாருங்கள். நீங்கள் என்ன ஊற்றி செய்வீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெய் ஊற்றி நல்லா கொதித்தோடனே பாஸ்தா போட்டேன். இந்த பாஸ்தா வந்து பேம்பினோ பாஸ்தா. இது வந்து 50% ஆஃபரில் எனக்கு கிடச்சிது. சரி சூப்பராக இருக்குதுன்னு வாங்கிட்டேன்னா ரொம்ப நாள் ஆச்சு பாஸ்தா சாப்பிட்டு. சரி பாஸ்தா சாப்பிட்லான்னு வாங்கிட்டு வந்தேன். சரி இன்றைக்கி என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்குறீங்களா? 3 தக்காளி, கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். காஷ்மீரி சில்லி பவுடர், வெங்காயம், பச்சை மிளகாய், வெண்ணெய் போட்டுக்கோங்க. வெண்ணெயிலேயே செய்யலாம். என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாம், அதெல்லாம் பார்க்காதீங்க. அப்புறம் குடமிளகா போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். குடமிளகாவோட வாசம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு, அது சின்ன பாத்திரம் சொன்னேன் பார்த்தீங்களா, அது பத்தலை. அதனால இதில் மாற்றிட்டேன். நல்லா கொதித்தோடனே அதுக்குள்ளே நான் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். வெங்காயம் பொடியாக கட் பண்ணணும், தக்காளி முந்திரி பருப்பு அரைச்சிக்கணும். இதெல்லாம் ரெடி. குடமிளகா கட் பண்ணி வச்சாச்சு, இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் பாஸ்தா வெந்துருச்சு, அதை வடித்து வச்சுருக்கிறேன். அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாணலி வச்சு அதில் வெண்ணெய் போட்டு, ஃபஸ்ட்டு வெண்ணெய் தான் போடணும். வெண்ணெய் எதுவுமே தாளிக்க வேண்டாம். நீங்கள் டேரெக்டாக வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்க வேண்டியது தான். வெண்ணெயும் கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிக்கோங்க. ஏன்னா வெண்ணெயே போட முடியாது இல்லையா. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா சூடானோன்னே வெண்ணெய் போட்டு நல்லா வெங்காயத்தை சுருள வதக்கிக்கோங்க. அதுக்கு வதங்கறதுக்கு கொஞ்சம் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகுது, எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அது வேறு மண்டையில் ஓடிட்டே இருக்குது. யார் வருவாங்க? இந்த மாதிரி இத்தனை வருஷம் யாருமே இருந்ததில்லை. யார் வருவாங்கன்னு. குடமிளகா சேர்த்துக்கோங்க. இதை விட்டுற போகிறோம். குடமிளகா சேர்த்துக்கோங்க. குடமிளகா சேர்த்துட்டு வெங்காயம் வதக்கிற நேரத்தில் குடமிளகாவும் நல்லா வதங்கணும். நல்லா சுருள வதங்குது பாருங்கள். 2 நிமிஷம் 5 நிமிஷமே வதக்குங்களேன். பாருங்கள், வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு 2 நிமிஷம் தான் வதக்கணும். டக்குன்னு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம். அப்புறம் தக்காளி முந்திரி பருப்பு அரைச்ச விழுது. முந்திரி பருப்பு போட்டால் ரிச்னஸ் டேஸ்ட் கிடைக்குது. அது பண்ணி பாருங்கள். நீங்கள் பண்ணுவீங்களா இந்த மாதிரின்னு சொல்லுங்கள். அப்புறம் இந்த காஷ்மீரி சில்லி பவுடரும் மஞ்சத்தூளும் போட்டோன்னே சூப்பர் கலராக வந்துருச்சு பாருங்கள். சூப்பர் காம்பினேஷன் கலராக வந்துருச்சு பாருங்கள், அது எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் இதை போட்டுட்டு காஷ்மீரி சில்லும் மஞ்சத்தூளையும் போட்டுட்டான். சூப்பர் கலர் வந்துருச்சு பாருங்கள். இந்த ஜூஸியாக இருக்கும்போதே நம்ம பாஸ்தாவை போட்டுடணும். இல்லாட்டி ரொம்ப ட்ரையாக இருந்தால் சாப்பிட முடியாது. அது ஒரு மாதிரி இதாக இருக்கும், திகட்டுற மாதிரி இருக்கும், வரன்னு இருக்கும். கொஞ்சம் ஜூஸியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் என்ன, எல்லாம் கிண்டியாச்சு. அதுக்கு கூட வாட்டர்மெலன் ஜூஸ். ஓகே, பை ஃப்ரெண்ட்.